பக்கத்து மாவட்டத்துலேயும் அதே மாதிரி, திருச்சியிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. பேப்பர் நல்லா விளாண்டா பேப்பரில் வர்றாங்க. ஆனால் இங்கே மாவட்டத்தில் நல்லா விளாட்றவங்க, லீக்கில் நல்லா விளாட்றோம், யாருமே பேப்பரில் போகிறதில்ல. இந்த வீரர்களை வெளி உலகத்துக்கு தெரியறதில்ல. ஒரு போட்டிக்கு ஒருத்தர் 5 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் பேப்பரில் வர்றாரு. ஆனால் இந்த மாவட்டத்தில் பேப்பரில் வர்றதில்ல. ஒரு 100 ரன் அடிக்கிறாங்கன்னா பேப்பரில் வர்றாரு, இந்த மாவட்டத்தில் வர்றதில்ல. ஆக இங்கே ஒன்றுமே செய்கிறதில்ல. இது மாதிரி உற்சாகப்படுத்துறதில்ல. இப்போ பக்கத்து மாவட்டத்தில் நல்லா விளாட்றாங்கன்னா அவருக்கு ஒரு 5000 பணமோ ஒரு 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 கிரீடம் இந்த மாதிரி கொடுத்து அவர் உற்சாகப்படுத்துகிறாங்க, கொடுக்குறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அணி ஒரு காலகட்டத்தில் மாவட்டத்தில் 2வது அணியாக வந்துச்சு. அதுக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்க, அந்த கப்பையும் பிடிங்கிட்டாங்க. ஒரு 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 கப்பு கூட வாங்கி கொடுக்காத அளவுக்கு இந்த சங்க செயலாளர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தோழர் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் ஆனால் இவருக்கு ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அல்லது ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு போட்டியை நடத்துங்க, பள்ளிகளுக்கு இடையான போட்டி, கல்லூரிகளுக்கு இடையான போட்டி, இல்லை மாவட்டங்களுக்கு இடையான போட்டி நடத்தினா மிகவும் சிறப்பாக செய்வார். அண்ணன் செய்வார், தம்பி சகோதரர் செய்வார், அவர் செய்வார். ஆனால் இவ்வளோ தொகை இவர் ஏன் செய்யலை? இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் பதவிக்கு வர்றவங்க ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படணும். இப்போ நான் அதில் பொறுப்பில் இருக்கேன். இப்போ என்ன போன்ற 10 பேர் பொறுப்பில் இருக்காங்க. நாங்களாம் ஓட்டு போட்டு தான் அவர் செயலாளராக ஆகணும். ஆனால் இன்ன வரலையும் அந்த மாதிரி தேர்வு நடைபெறவே இல்லை. அதுக்கான ஆதாரமும் இல்லை. இந்த வரலையும் தேர்ந்தெடுத்தமும் எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ காலங்காலமாக இது ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு இதுவாக தான் தேர்வாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி சொல்கிறதுனா தோல பொது ஓட்டெடுப்பு நடத்தணும். பொதுமக்கள் முன்னிலையில் இந்த சங்க பொறுப்பாளர்களாக 8 சங்கம் இருக்குது. இப்போ 8 கிரிக்கெட் அணி இருக்குது. இந்த 8 கிரிக்கெட் அணியினுடைய செயலாளர்கள் ஒரு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்பாடுகளை நடத்தி அதில் பொது வாக்கெடுப்பு நடத்தணும். ஒரு 4-5 பேர் தேர்ந்தெடுக்கணும். ஒரே ஆள் எப்படி இத்தனை வருஷமாக தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்குது. இவர் தேர்ந்தெடுக்கிறதுனால இங்கே எந்த முன்னேற்றமும் நடைபெறல. ஆக இவர் வெளியேற்றி விட்டு புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு வழங்கணும். அது புதுசாக வர்றவர்கள் என்ன தகுதி இருக்கணும்னா, இந்த கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்களாக இருக்கணும், சாதி மத வேறுபாடுகளை கடந்தவங்களாக இருக்கணும். 2வது ஒரு விளையாட்டு வீரராக இருக்கணும். அப்படி ஒரு மருத்துவர் எப்படி மருத்துவம் படித்தாதான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அப்போ தான் அந்த தகுதி. மருத்துவமே படிக்காமல் நோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுபோல் அந்த கிரிக்கெட்டை நன்கு தெரிஞ்சவர் அவங்க தான் அந்த பொறுப்புக்கு வரணும். கிரிக்கெட்டை தெரியாதவங்க பொறுப்புக்கு வந்தனால இங்கே விளையாட்டு வீரர்களுடைய வேதனையை, மன உளைச்சலை புரிஞ்சு கொள்ள முடியலை. அதுபோல் இங்கே விளையாடுறவங்களுக்கு பாதி பேருக்கு ஷூ இல்லை, பேடு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அணிக்கு எதுவுமே செய்கிறதில்ல. ஒவ்வொரு அணிக்கும் இவர் நினச்சிருந்தால், இந்த மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் நினச்சிருந்தா ஒவ்வொரு அணிக்கும் ஷூ வாங்கி கொடுத்துருக்கலாம், பேட் வாங்கி கொடுக்கலாம், பேடு வாங்கி எல்லாம் வாங்கி பக்கத்து